ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் சார்கதீங்கு ஆவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்போனாகுவானும். ஹரி ஓம். ஒருவேளை ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்தது அப்படின்னா நான் கொஞ்சம் குறைஞ்ச நேரத்துல மறுபடி இன்டர்நெட் எல்லாம் சரி பண்ணிட்டு வந்துடுவேன். ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். பிரார்த்தனை. நாம போன வகுப்புல சேரமான் பெருமாள் நாயனார் பார்ப்போம் அடுத்த வகுப்புலன்னு சொல்லியிருந்தோம். சேரமான் 37வது நாயனாராட்ட அவரை பார்க்கிறோம். தொகையடியார் தனியடியார் எல்லாருமே கலந்துதான் பார்த்துட்டு வரோம். தில்லைவாழ் அந்தனர் முதல்ல தொகையடியார் அதெல்லாம் தொடங்கணும், அப்புறம் தனியடியார்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப 37வது ஆட்டு சேரமான் பெருமாள். சேரமான் அப்படின்னா தமிழ்நாட்டுல நாம அது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லைகள் என்னைக்கும் இருந்தது இல்லை. இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு எல்லாருக்கும் வேணும். ஒரு ஊருடைய எல்லையானாலும் சரி, ஒரு மாநிலத்தின் எல்லையானாலும் சரி, ஒரு நாட்டினுடைய எல்லையானாலும் சரி, இது ஒரு டைனமிக்கானது. இப்போ ஒரு ராஜா வந்தா அவரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை தன்னுடைய நாடா மாத்திடுவார். அடுத்தது ஒரு ராஜா வந்தா இன்னொரு ஏரியா, இப்படி மாறிட்டே இருக்கும். ராஜராஜ சோழன் பாண்டியர், பல்லவர், சேரர் இவங்களெல்லாம் அவருக்கு கீழே கொண்டு வந்தார். ராஜேந்திர சோழன் அப்படியே அஸ்ஸாம், மேகாலயா வரைக்கும் போயிட்டார், பர்மா வரைக்கும் போயிட்டார். அப்படியே அங்க இருந்து மலேசியா, ஜாவா, சுமத்ரா எல்லாம் வந்துட்டார். ஏன்னா அங்க இருந்து வர்றது பக்கம் லேண்ட்லயே வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஏரியா மட்டும் கப்பல்ல போனா போதும். அப்ப கப்பல் படையும் வரலாம், நிலத்தின் வழியாகவும் படை வரலாம், ரெண்டு விதமாக வரலாம். இந்த மாதிரி ஒரு நாட்டினுடைய எல்லை, ஒரு நாடு அப்படிங்கிற டெபினிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். வேற வேற ராஜாக்களுடைய ஆட்சி காலத்துல அது வேற வேற மாதிரி இருக்கும். பொதுவா தமிழ்நாட்டுல 3 பெரிய ராஜாக்கள் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு. இன்னைக்கு கேரளா அப்படின்னு நாம சொல்லக்கூடிய தனியா இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த காலத்துல தமிழ்நாடு அப்படின்னு இருந்தது. நான் அதனால கொஞ்சம் தமாஷுக்கு சொல்லுவேன், ஆதிசங்கரரே தமிழர் தான் அப்படின்னு. ஏன்னா மலையாளம் அப்படிங்கிற மொழி ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னதான் தோன்றிச்சது, அல்லது 500 ஆண்டுகளுக்கு முன்னதான் தோன்றிச்சதுன்னு சொல்லுவாங்க. எழுத்தச்சன், ஃபாதர் ஆஃப் மலையாளம் லிட்ரேச்சர், அவருக்கு காலத்துக்கு பிறகுதான் அது ஒரு ஃபார்முக்கு வருது. அப்ப அதுக்கு முன்னாடி சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க அண்ணன் தம்பி 2 பேரு, இளங்கோவடிகள், சேரன் செங்குட்டுவன். இதெல்லாம் கண்ணகி காலத்துக்கு பிறகு வாழ்ந்தவங்க. அப்போ ஜோசியர் பார்த்துட்டு இளங்கோவடிகள் ராஜா ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டாரு, அவருக்கு தான் அந்த தகுதி இருக்கு அப்படின்ட்டார். உடனே அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரக்கூடாது, நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் என்ன பண்ணிட்டாரு, நான் ராஜாவே ஆக மாட்டேன்,
சாமியார போறேன் அப்படின்னு சாமியார போயிட்டார். சேரன் செங்குட்டுவன் ஆட்சி பண்றாரு. அந்த காலத்துலதான் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதுறார், கண்ணகியினுடைய வாழ்க்கை வரலாறு. இந்த பொதுவா கேரள பகுதிக்கு சேரநாடுன்னு பேரு. பொதுவா மதுரைக்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கு, அந்த மதுரையை சுற்றி உள்ள பகுதிகளுக்கு பாண்டிய நாடுன்னு பேரு. தஞ்சாவூர் அதை சுற்றி உள்ள பகுதிகளுக்கு சோழ நாடுன்னு பேரு. காஞ்சிபுரம் அதை சுற்றி உள்ள பகுதிகளுக்கு தொண்டை நாடுன்னு பேரு. கன்னியாகுமரிக்கு வேநாடு, இப்ப இந்த நாஞ்சில் நாடுன்னு சொல்றாங்க, வேநாடு அப்படின்னு பேர். நிறைய குட்டி குட்டி நாடுகளும் இருக்கும். இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு ராஜாவுக்கு கீழே வருவாங்க. அதனால மூன்று கிங்டம் அப்படிங்கிற அர்த்தத்துல சேர சோழ பாண்டியர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பல்லவர்களை டீல்ல விட்டுருவாங்க. ஆனா இங்க விஜயநகர ராஜ்யம் வந்திருக்குது, சிவாஜி வந்திருக்காரு, இல்ல பலரும் வந்து போயிருக்காங்க. அதனால இந்த மாதிரி ராஜ்யம் பத்தி பேசும்போது அது அப்படி ஒரு அம்சம் இருக்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப சேரமான் அப்படின்னா சேர நாட்டு ராஜா. பெருமாள் அப்படிங்கிறது பெரியவர் அப்படிங்கிற அர்த்தத்துல. அப்போ கொங்கன் அப்படின்னு இன்னைக்கு சொல்லுவாங்க. மேற்கு மலைய மவுண்டன், அப்புறம் இன்னொரு பேரு டக்கு ஞாபகம் இல்ல, அந்த மாதிரி மலைகள் எல்லாம் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய இந்தியாவுல இந்த கீழே இருக்கக்கூடிய முக்கோணத்துல கிழக்கு பக்க கடற்கரையிலையும் ஒரு மலைத்தொடர் இருக்கு, மேற்கு பக்க கடற்கரையிலும் ஒரு மலைத்தொடர் இருக்கு. அதை மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சந்திக்கிறது கன்னியாகுமரியில. இதுல இந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் அதை சார்ந்த பிரதேசங்களும், அது மலை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மலையாள நாடு அப்படின்னு பேரு. ஸ்ரீலங்கால உள்ளவங்க எல்லாம் இந்த கேரளாவில இருந்து போனவங்க அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயமும் உண்டு. அவங்களுடைய இந்த கலாச்சாரம், உடை, உணவு பழக்கம் எல்லாம் கேரளா மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. நாளிகேரம் அப்படின்னா தேங்காய். தேங்காய் நிறைய கிடைக்கிறதுனால என்னமோ கேரளம் அப்படின்னு பேரு வந்தது. இல்ல அளம் அப்படின்னா உப்பு, தேங்காயும் உப்பு ரெண்டுமே கிடைக்கிறதுனால கேரளம்னு பேரு வந்ததா? இன்னைக்கு அது கேரளான்னு சொல்லப்படுது. மலையாள நாடுங்கிற பேரும் அதுக்கு உண்டு, சேர நாடுங்கிற பேரும் அதுக்கு உண்டு. இதுல பாண்டிய நாட்டுக்கு தலைநகரம் மதுரை, சோழ நாட்டுக்கு தலைநகரம் தஞ்சாவூர், சேர நாட்டுக்கு தலைநகரம் பஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரசுராமர் கொண்டு வந்தது இந்த கேரளம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. கடலுக்குள்ள இருந்தது, அவர் தன்னுடைய பரசு மூலமாக கடலுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்தார். அதனால இது பரசுராமருடைய பூமி அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையும் இப்பவும் கேரள மக்கள்கிட்ட உண்டு. இந்த மேற்கு கடற்கரை அல்லது பாரதத்தினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு கடற்கரை பகுதிக்கு சேரநாடுன்னு பேர் வச்சுப்போம். அங்க கடற்கரை ஓரத்துல சில முக்கியமான கோவில்கள் இருக்கு. அது வந்து கன்னியாகுமரியில தொடங்கி அந்த கோவில்கள் சுமார் 7 கோவில்கள், 7 பேரு அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்கும் பேரு பகவதின்னு இருக்கும். கன்னியாகுமரி பகவதி, மண்டைக்காடு பகவதி, டக்குன்னு அந்த இன்னொரு ஊரு ஞாபகம் வரல, கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய இன்னொரு ஊரு. அங்க தூக்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி ரொம்ப விசேஷம். குழந்தைகளை எல்லாம் தூக்குவாங்க. அதாவது ஹூக்குல மனிதர்கள் தொங்கிட்டு இருப்பாங்க. பால் பறக்குங்காவடி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல.
அலகு குத்துறது, அந்த பறக்குங்காவடி மாதிரி இந்த இதுல வந்து சில பேர் தொங்குவாங்க, அவங்க குழந்தைகளை தூக்குவாங்க. அந்த மாதிரி பண்றதுக்கு தூக்கம்னு பேரு. கொல்லங்கோடு, அந்த ஊருக்கு பேரு கொல்லங்கோடு. அதுக்கு அடுத்தது ஆற்றுக்கால் பகவதி. கொல்லங்கோடு பகவதி, அடுத்தது ஆற்றுக்கால் பகவதி, அதுக்கப்புறம் சோற்றாணிக்கரை பகவதி, அந்த வரிசையில கொடுங்கல்லூர் பகவதி. கொடுங்கல்லூர் அப்புறம் மூகாம்பிகா, அந்த இடத்துக்கும் கொடுங்கல்லூர் அப்படிங்கிற பேர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த கொடுங்கல்லூர்ங்கிறது ஒரு முக்கியமான இடம். அந்த ஊருக்கு இப்போ பேரு கொடுங்கல்லூர். அந்த சேரமான் பெருமாள் காலத்துல அதுக்கு பேரு கொடுங்கோளூர். அதாவது தமிழ் பேரா இருந்த போது, தமிழர்களா இருந்த போது. அதனால ஆதிசங்கர் கூட தமிழ் பேசியிருக்கணும். ஆனா சமஸ்கிருதத்துல சாஸ்திரங்கள்லாம் எழுதியிருக்காரு. இது எதுக்காக வேண்டி சொல்றேன் அப்படின்னா, நிறைய தமிழர்கள் சமஸ்கிருதத்தை கண்ட ரொம்ப அலர்ஜியில இருக்காங்க. நம்ம மூதாதையர்களே சமஸ்கிருதத்துல படிச்சு சமஸ்கிருதத்திலே எழுதி பண்ணிருக்காங்க. ராமானுஜர், ஆதிசங்கர் எல்லாம் சில உதாரணங்கள். அந்த கொடுங்கல்லூர் பகுதி, சேர நாட்டு பகுதியில அன்றைக்கு அதுக்கு பேரு கொடுங்கோளூரா இருந்த போது, அது பக்கத்துல இருக்கிற ஒரு முக்கியமான இடம் அஞ்சை களம். அந்த அஞ்சை களம் அப்படிங்கிறது திரு அப்படின்னு விஷயத்து மரியாதையா சொல்லும் போது திருவஞ்சை களம், வாவா மாறி, ஆ வந்து வாவா மாறி, அகர முதல வெழுத்தெல்லாம். அங்க வந்து அகர முதல எழுத்தெல்லாம்ல ஏ வந்து வாவா மாறி வெழுத்தெல்லாம் மாறுது. அதே மாதிரி உடம்படு மெய், இந்த ரெண்டும் தோன்றத தமிழில உடம்படு மெய்யும்பாங்க. கோவில் சொல்லலாம், கோயில் சொல்லலாம். இந்த மாதிரி அந்த திரு அஞ்சைக்களம் திரு வஞ்சைக்களமா மாறும். அந்த திரு வஞ்சைக்களம் அப்புறம் திரு வஞ்சி குளமா மாறும். திரு வஞ்சி குளம் வஞ்சியா மாறும். வஞ்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில பெண் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. வஞ்சனை அப்படிங்கிற வேற வார்த்தையும் இருக்கு. இந்த வஞ்சி குளம், வஞ்சைக்களம், அது வஞ்சி குளமா மாறி வஞ்சியாகவும் மாறிட்டது. அப்படிதான் சேர நாட்டு தலைநகரமா வஞ்சி மாறுறது. இந்த கொடுங்கோளூருக்கு மாகோதை அப்படிங்கிற ஒரு பேரும் இருந்திருக்கணும். அதனால இந்த ஊரை வச்சு மாக்கோதையார் அப்படின்னு இவருக்கு ஒரு பேர். சேரமான் பெருமாள் நாயனாருக்கு ஒரு பேர். இந்த சேரமான் பெருமாள் நாயனார் சொன்னாலும் ஒரு ஆள் தான், மாக்கோதையார் அப்படின்னு சொன்னாலும் அவர் தான். அது இன்னும் வேற பேர் வரப்போகுது. அதனால எல்லாம் கொஞ்சம் பீடிகையா சொல்றேன். இப்ப சேர ராஜாக்கள் வஞ்சியை தலைநகராக கொண்டு சேர நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல அந்த சேரர் குலத்துல பிறந்த ஒருத்தர் பெருமா கோதையார், அதாவது நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார். சிவபெருமான் மேல ரொம்ப பிரியம். நீங்க ஒருவேளை இப்படி ஒரு பாடல் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஜேசுதாஸ் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். திருவஞ்சை களத்தப்பனே அப்படின்னு ஒரு பாடல் ஜேசுதாஸ் பாடியிருக்காரு. அது அங்க உள்ள சிவன் கோவில், சிவனை பற்றி. அந்த சிவன் கிட்ட இவருக்கு ரொம்ப பிரியம். அந்த சிவனுக்கு, சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்கிறதே வாழ்வு அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தார். இப்படி இருக்கிற காலத்துல அந்த நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்த ராஜா, அவருக்கு பேரு செங்கோல் பொறையன். அந்த ராஜா, பொதுவாக நம்ம நாட்டுல இது ரொம்ப சகஜம், ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அப்புறம் வானப்பிரஸ்தம் அல்லது சந்நியாசம் எடுத்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரி இந்த ராஜா சன்னியாசி ஆயிட்டார். இப்ப அடுத்தது ராஜா இல்லை. அப்ப அமைச்சர்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தாங்க, குடும்பத்துல அடுத்த முக்கியமான ஆளு
பெருமா கோதையார். அதனால அவர்கிட்ட போய் விண்ணப்பிப்போம், கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போறாங்க. இந்த அரச பதவிக்கு நீங்க உரிய ஆளு, ராஜா சன்னியாசம் போயிட்டார், அதனால நீங்க மக்களுடைய நன்மைக்காக ராஜாவா இருந்து ஆட்சி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்ற. அப்ப பெருமா கோதையாருக்கு மனசுல என்னன்னா, ஆட்சிங்கிறது பெரிய சீன்றம் பிடிச்ச வேலை, பிரச்சனைக்குரிய வேலை, பொறுப்புகள் அதிகமான வேலை, சிவசிவான்னு சொல்ல விடாது, பிக்கல் பிடுங்கல் அதிகமா இருக்கும். அதனால நமக்கு இது சரிப்படுமோ என்னமோ தெரியாது. அப்ப அவர் சொன்னா, நான் எதுக்கும் சாமிகிட்ட கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்ட்டு திருவஞ்சை களத்தப்பன் கிட்ட போய் விண்ணப்பிக்கிறார். சிவபெருமான் அவருக்கு எல்லா விதமான அருளும் கொடுத்து, எல்லா விதமான திறமைகளும் கொடுத்து ஆட்சி பண்ண சொல்றார். அப்போ அவரு கொடுத்த ஒரு திறமைதான், மற்றவங்க பேசுறத அவர் புரிஞ்சுக்குவார். அதை இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, மிருகங்கள் பறவைகள் பேசுறதெல்லாம் அவருக்கு தெரியும். இதே மாதிரி உபனிஷத்துல ஒரு கதை இருக்கு. 2 பறவைகள் போயிட்டு இருந்தது, அது பேசிட்டு போறதை பார்த்துட்டு இந்த ராஜாவுக்கு சிரிப்பு வந்தது அப்படின்னு ஒரு கதை உபனிஷத்துல இருக்கு. கைகேயி வாழ்க்கையிலையும் அதை இணைச்சி சொல்றவங்க இருக்காங்க ராமாயணத்துல. அவங்க அப்பா வாழ்க்கையில அது நடந்தது அப்படின்னு. கைகேயிக்கு அப்பா பேர் என்ன ஞாபகம் இருக்கா? அஸ்வ என்னவோன்னு வரும். அந்த பேரு ஒற்றுமையை வச்சு கைகேயி அப்பா வாழ்க்கையில தான் அது நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அதாவது கைகேயுடைய அப்பா பறவைகள் பேசுறத தெரிஞ்சு வச்சிருந்தாரு. பறவைகள் பேசுறத கேட்டு சிரிச்சுட்டாரு. அப்ப அவங்க அம்மா கேக்குறாங்க, கைகேயுடைய அம்மா, ஏன் சிரிச்சீங்க சொல்லுங்க அப்படின்னு. அப்போ கைகேயி அப்பா சொல்றாரு, இல்ல நான் சொன்னேன்னா என் தலை வெடிச்சிருவோன்னு. இது ஓ தலை வெடிச்ச எனக்கு சொல்லு அப்படின்ட்டு கைகேயுடைய அம்மா. அப்படி அவர் சொல்லிட்டு செத்து போனாரு. அத மாதிரி இப்ப கைகேயி புருஷனை போட்டு தள்ளுறா தசரதனை அப்படிங்கிற உதாரணத்துக்கு சொல்றவங்க இருக்காங்க. சரி, எப்படியானாலும் பறவைகள் விலங்குகள் பேசுறதெல்லாம் கூட புரிஞ்சுக்க கூடிய திறமை உள்ளவராக. அப்போ பறவைகள் விலங்குகளுக்கு ஒரு மொழி இருக்கு, அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற சயின்ஸ் எல்லாம் அந்த காலத்திலே இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆளாட்டு இந்த பெருமா கோதையார் இருந்து சிவபெருமான அருளால மாறினார். இப்படி மற்ற உயிர்கள் பேசுறத, கலர்றத அறியக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இவருக்கு களறிற்று அறிவார் நாயனார். உக்தம் ஜானாதி இது உக்த ஜானன் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தமிழில அது களறிற்று அறிவார். களறுதல் அப்படின்னா சொல்லுதல், பேசுதல். அதை அறிஞ்சுக்கூட சக்தி இருக்கிறதுனால அறிவார், களறிற்று அறிவார் நாயனார் அப்படிங்கிற பேரும் அவருக்கு வந்தது. ஆண்டவர் அனுகிரகம் கிடைச்சது, ராஜாவா முடிசூட்டினார். இப்படி இருக்கும்போது நாட்டை வலம் வருவாங்க இல்லையா. ஒரு நாள் இவர் இப்படி வலம் வரும்போது இவருக்கு எதிரே ஒரு ஆளு உடம்பெல்லாம் அப்படியே சாம்பல் பூசி வரார். நீங்க வட இந்தியாவில யாத்திரை ஏதாவது போயிருந்தா, இந்த குளிர் இடங்கள்ல, பத்ரிநாத், கேதார்நாத் இந்த மாதிரி இடங்கள்ல சில சுவாமிகள் உடம்பு முழுக்க திருநீர் மட்டும் பூசிட்டு இருப்பாங்க. துணி ஒன்றும் இருக்காது, அல்லது குறைவான துணி இருக்கும், ஆனா உடம்பெல்லாம் சாம்பல் பூசி இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு குளிர்ல இருந்து ப்ரொடெக்ஷன். அந்த மாதிரி ஒரு ஆளு உடம்பெல்லாம் அப்படி சாம்பல் பூசி வராரு. இவர் யானைக்கு மேல உட்கார்ந்து, கேரளா யானைகள் எல்லாம் அதிகம், பட்டத்து யானைக்கு மேல உட்கார்ந்து வீதி வலம், நகர் வலம் வரும்போது இதை பார்த்துட்டு உடனே படபடான்னு இறங்கி வந்து, ஐயன் அடிச்சேரன், நான் இறைவனுடைய தொண்டன் சேரன் அப்படின்ட்டு வணங்கினாரு. அவன் பார்த்து விலவிலத்து போனான். வந்தது யாருன்னா ஒரு வண்ணான். வண்ணான் அப்படின்னா வாஷர்மேன், துணி துவைக்கிறவன். அவங்க பழைய காலத்துல வாஷ் பண்றதுக்கு ஊவர் மண் அப்படின்னு ஒரு மண்ணு பயன்படுத்துவாங்க.
இந்த ஒவ்வொரு மண்ணை தலையில தூக்கிட்டு வந்தா மழை பெய்து. இந்த ஆனி ஆடி மாசம் இப்ப இந்த சீசன் எல்லாம் கேரளால மழை அப்படியே தூத்திக்கிட்டே இருக்கும், பெய்துட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது. அந்த மாதிரி மழை பெய்து அந்த மண்ணு கரைஞ்சி இவன் மேல பட்டு உடம்பெல்லாம் வெள்ளையா திருநீர் பூசின மாதிரி மாறிட்டது. சேரமான் பெருமாள் மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள், மெய்ப்பொருள் நாயனார் வாழ்க்கையில பார்த்தோம் இல்லையா? அதனால சிவன் அடியார் வராரு அப்படின்னு யாரையை விட்டு இறங்கி போய் நமஸ்காரம் பண்ணிட்டார். அவன் சொன்ன, ஐயா சாமி நான் வண்ணா அப்படின்னு. நீங்க சிவருவான எனக்கு ஞாபகப்படுத்தினீங்க, சிவன் அடியார ஞாபகப்படுத்தினீங்க, ரொம்ப பெரும் பேரு அப்படின்னு அதுக்கு பரிசு பொருள் எல்லாம் கொடுத்து ராஜா அனுப்பி வச்சிட்டார். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், மெய்ப்பொருள் நாயனார் வரலாறுல பார்த்திருக்கிறோம். அப்புறம் ஒருத்தர் எதிரி கொல்லணும் முயற்சி பண்ணா முடியல, அப்புறம் சிவனடியார் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து சண்டை போட்டு இவரை ஐயோ சிவனடியார் கொல்ல போறவன்னு அப்படி பயந்து நிக்கும் போது இவரை கொண்டுட்டார் அப்படிங்கிற வழக்கை வரலாறு பார்த்திருக்கிறோம். விபூதி ருத்ராட்சம் எல்லாம் அணிஞ்சு சிவநாமன் சொல்லி அல்லது சொல்லாம கூட இருந்தாங்கன்னா அவர்களை சிவன் அடியார்களாகவே கருதக்கூடிய தன்மை நாயன்மார்களுக்கு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம இந்த ராஜாவுடைய வாழ்க்கையிலையும், பெரிய ராஜா ஒரு வண்ணான் கிட்ட ஒரு கூலி தொழிலாளி கிட்ட போய் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பொண்ணும் பொருள் எல்லாம் கொடுத்த கதைய பார்க்கிறோம். இப்படி ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்கவே மதுரையில பானபத்திரர்னு ஒருத்தர் இருந்தார். திருவிளையாடல் படம் பார்த்திருந்தா இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது யாரோ ஒரு பானபத்திரராங்க. யார் இந்த பானபத்திரர்? இந்த கோவில் எல்லாம் சிவபெருமானுக்கு பக்தி பாடல் பாடிட்டு இருப்பாரா? இவ்வளவு பெரிய மதுரையில என் கூட போட்டி போனதுக்கு ஒரு பானபத்திரன் தான் கிடைச்சாரா அப்படிங்கிற மாதிரி டயலாக் கேட்டிருப்பீங்க. சிவபெருமான் அப்புறம் திருவிளையாடல சிவபெருமான் வந்து பாட்டும் நானே பாவமும் நானே அப்படின்னு பாட்டு பாடி அவரை சங்கீதத்துல தோக்கடிப்பார். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம் அப்படிங்கிற வரியெல்லாம் அந்த பாடத்துல வரும். அந்த பானபத்திரா இருக்கலாம், தெரியாது. ஆனா பானபத்திரர்னு ஒருத்தர், ஒரு பாணர், அவரு மதுரை சொக்கலிங்க பெருமாளை வழிபட்டு வர்றது வழக்கம். யாழ் வாசிக்கிறது அவருடைய தொண்டு. அவர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு மதுரை சொக்கநாதர், அதாவது சுந்தரேச பெருமான், அது தமிழாக்குனீங்கன்னா சொக்கநாதன், சுந்தர ஈஷ பெருமான், சொக்க நாத பெருமான் அல்லது சொக்க லிங்கம் அப்படின்னு சொல்றோம். அவர் என்ன பண்ணாரு, இவர்கிட்ட நான் ஒரு லெட்டர் தரம்பா, நீ இதை கொண்டு சேரமான் கிட்ட கொடு, அவன் உனக்கு செய்ய வேண்டியதில்லை, நல்லபடியா செய்து தருவான் அப்படின்னு சொல்லி மதிமலி புரிசைன்னு தொடங்கக்கூடிய ஒரு திருமுகம், இன்ட்ரோடக்ஷன் லெட்டர், ரெக்கமெண்டேஷன் லெட்டர் சிவபெருமான் எழுதி இந்த பானபத்திரத்தை கொடுத்து, சேர நாட்டுக்கு போ, சேரமான் பெருமாளை போய் பாரு, நான் சொன்னேன்னு போய் பாரு அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். பானபத்திரர் பகவான் சொன்னதுபடி அதுல கடிதத்தை வாங்கிட்டு வந்து வஞ்சி மாநகரம் வந்து சேர மன்னர் களரிட்டறிவார் நாயனார்ட்ட கொடுக்கிறார். பகவான் எழுதார், இது நான் வந்து சொக்கலிங்க பெருமான் ஆலவாயனாகிய மதுரை சொக்கலிங்க சுவாமி எழுதுறேன், இது கொண்டு வர்றவனுக்கு உன்னால என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்து பரிசு கொடுத்து அனுப்பு அப்படின்னு பாட்டாட்டு எழுதி கொடுத்திருந்தார். இதை பார்த்த உடனே மண்ணா மேலெல்லாம் ஓர் மண்ணு வெள்ளை பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருந்ததுக்கே யாரையை விட்டு இறங்கி வந்து பரிசு கொடுத்தாள். பகவான் கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வந்துருக்கா என்ன பண்ணுவாரு, தலையில தூக்கி வச்சு ஒரே கொண்டாட்டம் தான், பகவானே என்கிட்ட ஒரு ஆள் அனுப்பியிருக்காருப்பா அப்படின்ட்டு. அதோட மந்திரியை கூப்பிட்டு எல்லா செல்வத்தையும் கொண்டு வாங்க, எல்லாத்தையும் கொண்டு மலை போல குதிச்சு எல்லாம் எடுத்துக்குங்க அப்படின்னு. அப்புறம் தலைமுடியை கடத்தி, அதாவது அவருடைய கிரீடம் இருக்குமே ராஜா அப்படிங்கிறது அடையாளம், அதையும் கழட்டி அவருக்கு தலையில வைக்க போனாரு. இவரு விலவெலத்து போனாரு பானபத்திரர். ஐயா சாமி, ஆண்டவன் கிட்ட ஏதாவது பரிசுதான் வாங்கிட்டு சொன்னா, உங்க நாட்டெல்லாம் வாங்கிட்டு சொல்லல, அதனால ஆண்டவன் ஆணைக்கு விரோதமா நடக்க மாட்டேன், நீங்களே வச்சுக்குங்க, அது உங்களுக்கு தான் அப்படின்ட்டு அவரு மறுக்க. அப்புறம் சரி
ஆண்டவனுக்கு விரோதமா நம்ம நடக்கக்கூடாதுன்னு அவருக்கு கொஞ்சம் மனசு சமாதானம் ஆகி அவருக்கு பரிசு எல்லாம் கொடுத்து அனுப்பி வச்சார். இதே மாதிரி ஒரு ஆழ்வார் கதையும் வரும். அவரும் சேர நாடுதான். முகுந்த மாலை எழுதின ஆழ்வார். எனக்கு இந்த இந்த 2 பேர் பேரை அடிக்கடி நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவேன். இவரு பேரு சேரமான் பெருமாள், அவர் பேரும் ஏதோ ஒரு சேரமான் அப்படிங்கிற மாதிரிதான் வரும். குலசேகர ஆழ்வார். அவர் அவரும் சேர நாட்டு ராஜா. அவருக்கு ராமர்னா ஒரு பைத்தியம். ராமாயண கதை கேட்டுட்டு இருந்தார். அப்போ ராமர் சண்டைக்கு போறாரு, ராவணன் அவரை எதிர்த்து பெரிய படையோட வரான் அப்படிங்கிற கேள்விப்பட்டார். உடனே தளபதியை கூட்டார், மந்திரியை கூட்டார், படையை தயார் பண்ணுங்க, ராமருக்கு சப்போர்ட்டுக்கு நம்ம இப்ப எல்லாரும் ஸ்ரீலங்கா போறோம் அப்படின்னு. உடனே கதை வாசிக்கிற ஆளு உஷாராயிட்டாரு. ஆஹா, மன்ன ஒரு கதையில மூழ்கி போயிட்டாரு, நம்ம இப்ப ராமாயண காலத்துல இருக்கோம்னு நினைச்சிட்டாரு சொல்லிட்டு உடனே அவரு டக்குன்னு, ராஜா ராமர் கொண்டு போட்டாரு, கதை முடிஞ்சு போச்சு, ராமரை எல்லாத்தையும் ஒத்த கையில முடிச்சிட்டாரு அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் தான் ராஜாவுக்கு சமாதானம் ஆச்சு. ராமர் சண்டைக்கு போறாரு, அவருக்கு படைபலம் ஒன்றும் இல்ல, குரங்களை வச்சுதான் சண்டை போடணும்ன்ற உடனே அவருக்கு அந்த ஒரு பரிதவிப்பு, பெற்ற தாய் குழந்தைக்கு ஒரு கஷ்டம் எப்படி தவிர்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு பரிதவிப்பு குலசேகர ஆழ்வாருக்கு வந்ததுன்னு அவருடைய கதையில வரும். அது மாதிரி சேரமான் பெருமாள் ஆனபத்திரரை எல்லா சகல சௌரியங்களும் கொடுத்து வழி அனுப்பி வச்சார். இந்த சேரமான் பெருமாள் தினமும் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுவார். இப்படி பூஜை பண்ணும்போது அவரு பூஜை முடிச்ச உடனே தில்லை நடராஜருடைய கால் சிலம்போலி கேட்கும். அவரு இதுதான் அவருக்கு பூஜை நல்லா பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். பொதுவா நம்முடைய பூஜைகள்ல அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உண்டு, முக்கியமா கேரளா மாதிரி இடங்கள்ல உண்டு. ஒரு பூஜை பண்ணோம்னா பூஜை மட்டும் பண்ணா போறாது, பூஜை பண்ண பிறகு கணக்கு பார்ப்பாங்க. பூஜை நல்லபடியா நடந்துட்டுதா, எல்லாம் கடவுள் திருப்தி ஆயிட்டாரா, நம்ம குறை இல்லாம பண்ணிருக்கோமா அப்படின்னு ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன். அதுக்குன்னு சில டெக்னிக் வச்சிருக்காங்க. சோழி போட்டு பாக்குறது அதுல ஒண்ணு. இந்த மாதிரி சில டெக்னிக் வச்சிருக்காங்க. அப்ப இவருக்கு என்ன இதுன்னா, சிதம்பரம் நடராஜருடைய பாத சிலம்பு கேட்கணும். கேட்டதுன்னா பூஜை நல்லா பண்ணிட்டோம், பகவான் அனுகிரகம் பண்ணிட்டார். இப்படியாக இவர் தடவை பூஜை பண்றது. ஒரு நாள் இவர் பூஜை முடிச்சாரு, சிவபெருமானுடைய கால் சிலம்பொலி கேட்க, இது என்னடா பம்பா போச்சு, இவருக்கு இன்னைக்கு ஏதோ நம்ம பூஜையில பக்தியில பிழை வந்துட்டுது, அதனால இனிமேல் சிவபெருமானுக்கு திருப்தியான ஒரு பூஜை பண்ண கூட முடியல, நாம இனி வாழ்ந்து எதுக்கு அப்படின்னு வாழ உருவிட்டார். சிவபெருமான் உடனே அவசரப்பட்டு தன்னுடைய கால் சிலம்பொலியை கேட்க வச்சார். உடனே இவர் கேட்டாரு, சாமி நீங்க என்னைக்கும் தான்னு சிலம்பொலி கேட்டோம், இன்னைக்கு என்ன தாமதம் ஆயிட்டுது அப்படி. அப்புறம் சிவபெருமான் சொன்னாரு, அது வேற ஒண்ணும் இல்லப்பா, நம்ம ஊருக்கு திருவாரூர்ல இருந்து வன்தொண்டன் வந்திருந்தான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்திருந்தான். அவன் என்ன தமிழ்ல பாடிட்டு இருந்தானா, அந்த பாட்டை கேட்ட கொஞ்சம் மெய் மறந்துட்டேன், அதனால கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சிவபெருமானுக்கு நோக்கம் என்னன்னா, இவங்க 2 பேரையும் சந்திக்க வைக்கணும் அப்படிங்கிறது. அதனால அவர் இப்படி ஒரு திருவிளையாடல் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப இதை கேட்ட உடனே, ஏதோ ஒரு பக்தர் பாடியிருக்காரு, அதுல சிவபெருமான் மெய் மறந்துட்டாரா, அந்த ஆளை நம்ம பார்க்கணும்டா அப்படின்னு உடனே இவருக்கு இருந்து கிளம்பி முதல்ல தில்லை போறாரு. தில்லை போய் அங்க சிவபெருமான தரிசிக்கிறாரு. அங்க பொன் வண்ணத்து அந்தாதி அப்படிங்கிற நூலை பாடுறார் சிதம்பரம் நடராஜரை குறித்து. அப்புறம் சுந்தரர் இப்ப தில்லையில இல்ல, அவர் சொந்த ஊர் திருவாரூர் போயிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டு திருவாரூருக்கு போறார். சீர்காழி திருஞான சம்பந்தருடைய ஊரு மாதிரி வழியில இருக்கிற இது நம்ம ஏற்கனவே நம்ம ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் வாழ்க்கையெல்லாம் பார்த்துருக்கிறோம். இந்த மாதிரி பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது
போகிற வழியிலே ஒவ்வொரு கோவிலையும் தரிசனம் பண்ணிக்கிட்டே தான் போவாங்க. அது மாதிரி இவர் சீர்காழி எல்லாம் தரிசனம் பண்ணி பண்ணி திருவாரூர் வரார். இப்படி ராஜாவே வரார் அப்படின்னு சேரமான் பெருமாள் வராருன்னு கேள்விப்பட்டோன்னே நம்பியாரூரர், நம்பியாரூரர்னு சொன்னாலும் சரி, பன் தொண்டர்னு சொன்னாலும் சரி, சுந்தரமூர்த்தி சுவாமின்னு சொன்னாலும் சரி, எல்லாரும் ஒரே ஆள். அவர் இவரை எதிர்கொண்டு அவரை வணங்க, அவர் இவரை வணங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி வணங்கி கட்டி தழுவி நண்பர்கள் ஆயிட்டாங்க. அதனால வன்தொண்டருக்கு சேரமான் தோழர், சேரமானுக்கு தோஸ்து, வன்தொண்டர் சிவபெருமானுக்கு தோஸ்து, சக்கியபாவம். அவருக்கு சேரமான் பெருமாள் தோழர் ஆயிட்டார். அப்புறம் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக ஆனாங்க. திருவாரூர் கோவில் போய் பகவான் எல்லாம் வழிபட்டுட்டு அங்க சேரமான் பெருமாள் திருவாரூர் மும்மணி கோவை அப்படிங்கிற நூலை பாடுறார். இந்த 9வது திருமுறை, இந்த 11வது திருமுறை எல்லாம் உதிரிகள் ஆகும். அந்த மாதிரி உதிரிகள்ல இந்த பாடல்கள் எல்லாம் தொகுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் அங்கிருந்து திருவாரூர் வன்தொண்டர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வீட்டுக்கு போறார். அங்க பறவையாரோட சாமி இருக்கார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அங்க கொஞ்ச நாள் தங்குறார். அப்புறம் வன்தொண்டருக்கு வேற கோவில் குளம் எல்லாம் போய் பார்க்கணும்னு ஆசை வருது. அப்ப ரெண்டு பேரும் ஜோடியாவே கிளம்புறாங்க. திருநாகை காரோணம், திருமறைக்காடு, இந்த வேதம் வழிபட்டுட்டு கோவில் நடைய அடைச்சுட்டது. திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் ஒருத்தர் திறக்க பாடினார், ஒருத்தர் அடைக்க பாடினார் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அந்த திருமறைக்காடு வேதாரண்யம் இன்னைக்கு சொல்லுவாங்க. அங்க பகவானை பார்த்து வழிபட்டாங்க. சேரமான் பெருமாள் அங்க சேரமான் திருவந்தாதி பாடினார். அப்புறம் அங்க இருந்து மதுரைக்கு வந்தாங்க. அங்க சோழ மன்னும் சேரமான் பெருமாள் இப்படி திருத்தலங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வராருன்னு கேள்விப்பட்டுட்டு சோழ மன்னனும் அங்க வந்தார். இப்ப சேர, சோழ, பாண்டியர் 3 பெரும் ராஜாக்களும் கூட்டணி அமைச்சு ஒரு நம்பியாரூர், அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட சேர்ந்து மதுரை ஆலவாய் அண்ணலை, சொக்கலிங்கர, சுந்தரேச சுவாமிகளை வழிபடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து சேரமான் பெருமாளும் நம்பியாரூரும் அங்க இருந்து மறுபடியும் திருவாரூர் வராங்க. அப்ப சேரமான் பெருமாள் வன்தொண்டர்கிட்ட சொல்றார், நான் உங்க ஊருக்கு வந்தேன், நீங்க இங்க உள்ள சிவ தலங்கள் எல்லாம் எனக்கு காட்டி கொடுத்தீங்க, நீங்க நம்ம ஊருக்கு வாங்க, நம்ம இப்போ தோஸ்தாயாச்சு, நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ரொம்ப கட்டாயப்படுத்தினார். அப்போ வன்தொண்டர் அதுக்கு ஒப்புக்கிட்டு அவர் கூடவே அவர் கேரளாவுக்கு வரார், திருவஞ்சை களத்துக்கு வரார். கேரளாவில் உள்ள திருத்தலங்கள் எல்லாம் தொழுது வழிபட்டு இருக்கிறார். இப்படி பாண்டிய நாடு, சோழ நாடு எல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனாரோட சேர்ந்து வழிபட்ட சேரமான் பெருமாள் அவரையும் அழைத்து கொண்டு திருவஞ்சை களத்துக்கு சேர நாட்டு திருப்பதிகள் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து தொழுதுட்டு அப்புறம் சுந்தரர் திருவாரூர் என்ன சொல்லுவாங்க, ஹோம் சிக் அப்படிப்பாங்க இல்லையா, திருவாரூரை விட்டு ரொம்ப நாள் ஆச்சுது. அதனால வன்தொண்டருக்கு, நம்பியாரூருக்கு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவாரூர் போகணுங்கிற ஆசை வந்துச்சு. அதனால அவர்கிட்ட விடை பெற்று கிளம்பலாம்னா விடமாட்டார், அவருக்கு விடுறதுக்கு மனசே இல்லை. நானும் வரவங்க கூட அப்படின்னு. இப்ப அங்க இங்க நீ இங்கே இரு, நாட்டு மக்களை எல்லாம் நல்லபடியா பாத்துக்கோ, கடவுள் உனக்கு ஒரு பணி தந்திருக்காரு, மக்களுக்கு தொண்டு பண்றதுக்கு, என்ன ராஜாவா இருந்து மக்களுக்கு தொண்டு பண்ணு, நான் மட்டும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வல்ல சாதியும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை நிறுத்திட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மட்டும் திருவாரூருக்கு திரும்பினாங்க. இப்படி கொஞ்ச காலம் திருவாரூர்ல வாழ்ந்து பிறகு மறுபடி ஒரு தடவை அவருக்கு சேரமான் பெருமாளை பார்க்கலாம், கொஞ்ச நாள் ஆச்சுத போவோமே அப்படின்ட்டு ஒரு ஆசை வரார்.
திருவஞ்சை களத்துக்கு வராரு. அங்க வந்த போது அவருக்கு மனசுல போதும் வாழ்ந்ததெல்லாம், இனி கைலாசத்துக்கு போவோம். சுந்தரமூர்த்தி சுவாமி கைலாசத்துல இருந்து வந்த ஆளாகும். அது ஒரு கதை நான் ரொம்ப தொடக்கத்துல நம்ம இந்த பெரிய புராணம் தொடங்கும் போதே சொல்லி இருக்கிறேன்னு எனக்கு ஒரு ஞாபகம். அதனால அவருக்கு இப்போ அடுத்த ஹோம்சிக், முதல்ல ஹோம்சிக்கு நான் இந்த உடம்பு அப்படின்னு நினைச்ச போது திருவாரூர் ஹோம்சிக் ஆச்சுது. இப்போ நான் சிவகணத்துல ஒருத்தன் அப்படிங்கிற ஞாபகம் வந்த உடனே அவருக்கு கைலாசம் ஹோம்சிக் ஆகி போச்சு. கைலாசத்துக்கு போகணும்னு ஆசை வந்துச்சு. அதனால சிவபெருமான் கிட்ட என்ன கைலாசத்துக்கு கூப்பிட்டுக்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணார். சிவபெருமானும் உடனே சிவகணங்களோட ஒரு வெள்ளை யானைய அனுப்பி அதன் மேல ஏறி சுந்தரர் கைலாசத்தை நோக்கி போக ஆரம்பிச்சார். இது அரண்மனையில இருந்த சேரமான் பெருமாளுக்கு தகவல் வந்தது. சுந்தரர் இப்படி கைலாசத்திலிருந்து வெள்ளை யானை ஐராவதம் சுந்தரரை கைலாசத்துக்கு கூட்டிட்டு போகுது அப்படின்னு. உடனே தானே ஒரு குதிரையை ஏறி ஓடி வந்தார் கோவிலுக்கு வந்தா சுந்தரர் கிளம்பி போயாச்சு. உடனே என்ன பண்ணாரு, குதிரைக்கு காதுல ஓம் நம சிவாய அப்படின்னு பஞ்சாட்சரத்தை சொன்னார். அந்த குதிரை பறக்க ஆரம்பிச்சிட்டு பறந்து அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிய யானையில போறது கண்டுபிடிச்சு அதுவும் அவருக்கு முன்னாடியே சேரமான் பெருமாள் குதிரையில போக ஆரம்பிச்சார். இத ஔவையார் வாழ்க்கையோட இணைச்சு கூட இந்த கதையை சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு ஞாபகம். ஔவையார் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இருக்கும்போது அவங்களுக்கு தெரியுது சுந்தரர் கைலாசத்துக்கு போறாரு, சேரமான் பெருமாள் பின்னாடி குதிரையில போறாரு அப்படின்னு. ஔவையாருக்கு அவன் நம்ம எப்ப போறது, ஔவையார் அவசரமா பிள்ளையாருக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல பிள்ளையார் சொன்னாரா, பாட்டி நீ எதுக்கு கவலைப்படைய, நீ சாவகாசமா பூஜை பண்ணு, கைலாசம் தானே போனவன் நான் இருக்கேன் அப்படின்னாரு. அந்த ஔவையார் சாவகாசமா எப்பவும் போல நிதானமா பூஜை பண்ணாங்க. பண்ணி விடுச்ச உடனே பிள்ளையார் துதிக்கையில அப்படி சுருட்டாரு, தூக்கி கைலாசத்துல வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் போய் சேர்றது, குதிரையில போறாலும் யானையில போறாலும் போறதுக்கு முன்னாடியே ஔவையார் கைலாசத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அந்த கதை போகும். இப்படி இவர் முன்கூட்டி போயிட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமி கேட்டாரு, சிவபெருமான் கூப்பிட்டாரு, போறாரு. சேரமான் பெருமான் சாமி கேட்கலையே, பெர்மிஷன் வாங்கலையே, அதாவது கைலாசத்துல இவரை உள்ள விடல. சுந்தரமூர்த்தி சாமி டிக்கெட் இருந்ததுனால உள்ள போயிட்டார். உள்ள போன உடனே சிவபெருமான்ட்ட போய், அது நான் மட்டும் வரல பாத்துக்குங்க, என் ஃப்ரெண்டு சேரமான் பெருமான் வந்திருக்கான், வெளியே காத்திருக்கான் உங்க பெர்மிஷனுக்காக வேண்டி அப்படின்னு. உடனே சிவபெருமான் சரி அவரையும் உள்ள விட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உள்ள விட்டு வந்தாச்சு. வந்த உடனே நான் ஒண்ணு கூப்பிடவே இல்லையா, ஏன் வந்த அப்படின்னு கேட்டார். அதுல அவரு சொன்னாரு, சுந்தரமூர்த்தி சாமிகள் வராங்க, அதனால அவங்களுடைய கூடவே வந்துடணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டேன், உங்க அனுகிரகத்துல நானும் சேர்ந்துட்டேன் அப்படின்னு. எனக்கு இன்னொரு வேண்டுகோள் இருக்கு உங்ககிட்ட, நான் உங்க மேல ஒரு உலா பாடி இருக்கிறேன், அதை நீங்க ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு சிவபெருமான் சேரமான் பெருமான் சுவாமிகள் சொன்னார். அதுக்கு திரு கைலாய ஞான உலா அல்லது ஆதி உலா அப்படின்னு அந்த பாடல் தொகுப்புக்கு பேர். அதை சிவபெருமான் கேட்டு சந்தோஷப்பட்டு, சரி நான் கூப்பிடாம வந்துட்டேன், நீ திருப்பி அனுப்புறதுக்கு மனசு இல்ல, நீயும் கூடவே எங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவரையும் கைலாசத்திலேயே வச்சுக்கிட்டார். இப்படி சேரமான் இயற்றின திரு கைலாய ஞான உலாவை மகா சாஸ்தா, தர்ம சாஸ்தா, ஐயப்பன் சாஸ்தாவுடைய அவதாரம். இன்னைக்கு சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் சாஸ்தாவுடைய அவதாரம். அந்த சாஸ்தா கேட்டு அத உலகத்துக்கு கொண்டு வெளிப்படுத்தினார். எனக்கு கைலாசத்துல நடந்தது இங்க உள்ள யாருக்கும் தெரியாது, அதை சாஸ்தா கொண்டு இந்த உலகத்துல வெளிப்படுத்தினார் அப்படின்னு அந்த கதை போகுது. இப்படியாக சுந்தரமூர்த்தி சுவாமி, சேரமான் பெருமாள் எல்லாரும் கைலாச பதவி அடைந்தார்கள். ஏதாவது கேள்வி இருக்கா? சொல்லுங்க. சேரமான் பெருமாள் கதையில அவரு எரிபத்த நாயனார் பார்த்தாரா? அந்த மாதிரி கேள்விப்பட்ட மாதிரி சதிலையா? எரிபத்த நாயனார் புகழ் சோழன், அடுத்தது வரும்.
ஒரு 2 கதை தள்ளி வரும். அப்ப சிவகாமி ஆண்டாருக்கு பூக்குடலைய யானை கீழே தள்ளி போட்டுரும். அந்த எரிபந்தர் வந்து யானை தும்பிக்கையை வெட்டிடுவார். மறுபடியும் அந்த நம்ம ஏற்கனவே எரிபந்தர் பார்த்துட்டோம். இனி புகழ்ச்சோழர் நமக்கு இன்னொரு 2 நாயன்மார் வரலாறு முடிஞ்சு வருது. சரி, வேற கேள்வி இல்லாததுனால இன்னொரு நாயன்மாரை பார்த்தோம். கணநாத நாயனார். கணநாதன் அப்படின்னா பொதுவா பிள்ளையார், சிவ கணங்களுக்கெல்லாம் தலைவர், லீடர், சட்டம்பி. கணபதி, கணநாதன் அப்படிங்கிற பேர்லாம் அவருக்கு தான் பொதுவா பொருந்தும். இங்க திருஞான சம்பந்த சுவாமிகள் பிறந்த சீர்காழியிலேயே தோணியப்பரை வழிபட்டு வாழ்ந்து வந்தவர். திருஞான சம்பந்த சுவாமி காலத்திலேயே, அதே காலத்திலேயே சீர்காழியிலேயே பிறந்து வாழ்ந்துட்டு இருந்தவர் கணநாதர். அப்பா அம்மா பிள்ளையார மனசுல வச்சுக்கிட்டு அவருக்கு கணநாதர்னு பேர் கொடுத்திருப்பாங்க. சுப்பிரமணியன், செந்தில் குமார் இப்படி நம்ம பேர் கொடுக்கறது மாதிரி அவங்க அப்பா அம்மா பிள்ளையார மனசுல வச்சு பேர் கொடுத்திருப்பாங்க. ஆனா அவருக்கு பேருக்கு சொல்லி வச்ச மாதிரி அந்த பேர் மாறிட்டது. பிறகு இவர் வந்து என்ன பண்ணாரு, சிவன் அடியார்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் உதவி பண்ண முடியுமோ பண்ணுவார். சூப்பர்வைசிங்னு சொல்லலாம், அல்லது லீடர்னு சொல்லலாம், அல்லது ஆர்கனைசர்னு சொல்லலாம். இந்த மாதிரி சிவன் அடியார்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை திறம்பட நிர்வகிப்பார், செயல்படுத்துவார். ஒரு உதாரணத்துக்கு தினந்தோறும் தோணியப்பர் கோவிலுக்கு போவார். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சீர்காழி சாமி பேரு தோணியப்பர். தோணி அப்படின்னா கப்பல். தோணி அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு கப்பல்னு அர்த்தம். இது வந்து கொஞ்சம் என்னுடைய அறிவு என்ன சொல்லுதுன்னா, மத்ஸ்யாவதாரம் கதையோட சம்பந்தப்பட்ட ஊர் இது. மத்ஸ்யாவதாரத்துல அந்த கப்பல்ல வந்து மீன் இழுத்துக்கிட்டே போகும், போய் அந்த தோணி கரை சேர்ந்த இடம். அதனால இது தோணியப்பர் அப்படின்னு இந்த சாமிக்கு பேர் வந்திருக்கலாம். இந்த தோணியப்பர் கோவிலுக்கு போய் வழிபடுவார். வழிபடும் போது கோவில்ல நிறைய வேலை இருக்குமே. கோவில வந்து தொடச்சி சுத்தமா வச்சுக்கணும், தூக்கணும், தண்ணி தெளிக்கணும், சாணம் அழுகணும், இதெல்லாம் பண்ணணும். அடுத்தது கோவில்ல நந்தவனம் இருக்கும், செடிக்கெல்லாம் தண்ணி விடணும், பூ பறிக்கணும், களை எடுக்கணும், இந்த மாதிரி வேலைகள் இருக்கும். அப்புறம் கோவில் குளம் இருக்கும். இந்த காலத்துல நம்மள மாதிரி அந்த காலத்துல யாரும் கோவில் குளங்களை அசுத்தம் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால என்ன கங்கையை தூய்மையாக்கும் திட்டம் எல்லாம் அந்த காலத்துல தேவைப்பட்டிருக்காது. ஆனாலும் ஒரு அற்புதமான விஷயம், நாம ஹிந்துக்கள் வந்து படிக்க வேண்டிய விஷயம், இந்த ஹரே கிருஷ்ணாக்காரங்க ஒண்ணு, சீக்கியர்கள் ஒண்ணு. இந்த 2 பேர்ட்ட இருந்தும் நம்ம ஜந்துக்கள் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. நமக்கு கொஞ்சம் கூட நம்முடைய தெய்வத்துக்கு தொண்டு செய்யறது அப்படின்னு தெரியாது. அப்படிப்பட்ட லெவலில் இருக்கிறோம். சீக்கியர்கள் ஒரு தடவை அந்த அமிர்த சரஸுக்கு போக வேண்டி வந்தது. அப்ப பார்த்தா அவங்க வரக்கூடிய பக்தர்களுடைய ஷூ எல்லாம் தொடச்சி வரிசையா அடிக்க வைக்கிறாங்க. நம்ம பக்தர்கள் போறோம், நம்ம செருப்புகளை வாங்கி தொடச்சி அடுக்கி வைக்கிறாங்க. கொஞ்சம் பேரு அந்த வழியை கூட்டி பெருக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் பேரு அந்த குளத்துல சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. படியை எல்லாம் தேய்ச்சி கழுவி, பாசி பிடிக்கும், வெயில் பட்டு தண்ணி பட்டுனா பாசி பிடிக்கும், வழிக்கு விழுந்துடக்கூடாது, அதெல்லாம் தேய்ச்சி சுத்தம் பண்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச விதத்துல. சில பேர் அங்க அன்னதான கூடம் இருக்கு, அன்னதானத்துல சப்பாத்தி போடுறது, சப்பாத்தி மாவு பிசைறது, சுடுறது, என்ன சால்னாவா, அதுக்கு சப்பாத்தி கூட குருமா வச்சு கொடுக்கறது, அதுக்கு காய்கறி வெட்டி கொடுக்கறது, சாப்பிட்ட பிளேட்டை எச்சில் பிளேட்டை கழுவுறது, துடைக்கிறது. இந்த மாதிரி சீக்கியர்கள், அதாவது நம்ம எல்லாம் பக்தர்கள்னு சொல்றதுக்கு லாயகே கிடையாது, இந்து சொல்றதுக்கு லாயகே கிடையாது. சீக்கியர்கள் அவர்களுக்கு வேற எந்த விதத்துல அவங்க எப்படி இருந்தாலும் சரி, இந்த விதத்துல அவங்களுக்கு கோவில் கட்டி கும்பிடலாம். அப்படிப்பட்ட ஒரு தொண்டு நான் அவங்ககிட்ட பார்த்தேன். நம்முடைய நாயன்மார்கள் வாழ்க்கையை படிக்கும் போது நம்ம ஊர்ல இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க, நாம அந்த பரம்பரையை போட்ட விட்டுட்டோம் தெரியுது.
இதே மாதிரி ஹரே கிருஷ்ணா காரங்களும் நல்ல பக்தி பாவனையோட பண்றத நவீன காலத்துல நம்ம பாக்குறோம். சீக்கியர்கள் வந்து இயற்கை சீற்றங்கள்லாம் வந்ததுன்னா உடனே அந்த ஊருக்கு போய் அன்னதானம் உதவிகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமா சாப்பாடு போடுறதுல அவங்கள அடிச்சுக்க முடியாது. நம்ம நச்சிகேதனுக்கு அப்பா மாதிரிதான், வாஜ ஸ்ரவஸ் தான் அவங்க எல்லாம். சரி, இப்படி எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி கோவில்கள்ல குளத்தை சுத்தம் பண்ண வேண்டியிருக்கலாம், குளத்தை கரையை சுத்தம் பண்ண வேண்டியிருக்கலாம். பொதுவா பக்தர்கள் ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டா இருந்தா இல்ல நிறைய வேலைகள் வராது. ஆனாலும் வேலைகள் சில இருக்கத்தான் செய்யும். அப்ப அந்த வேலைகள் எல்லாம் பாக்குறது, இதெல்லாம் சுத்தம் பண்றது, நீட்டா மெயின்டைன் பண்றது, அதுக்கு யார் யாருக்கு என்னென்ன வேலைன்னு அலாட் பண்றது, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, களை எடுக்கிறது எப்படி, செடியை வந்து கத்திரிச்சு விடுறது எப்படி, அது என்ன சொல்லுவாங்க, கவாத்து பண்றதுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இப்ப மாமரம் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம தண்ணி மட்டும் விட்டா உரம் மட்டும் போட்டா போதாது. அத வந்து மழை சீசனுக்கு முன்னாடி நீங்க அதோடைய கிளைகளை எல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டீங்கன்னா, வெட்டி விட்டுட்டு அந்த வெட்டின கிளையில பூச்சி போட்டு வராம மருந்தெல்லாம் வச்சிடணும். அதுக்கு பிறகு புது திளிர் கிளையெல்லாம் வரும். அப்புறம் நிறைய பூ பூத்து நிறைய காய் காய்க்கும். நமக்கு நிறைய மகசூல் வரணும், பிரயோஜனம் வரணும்னா இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி துளசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெள்ளிமலையில மதுரானந்த சுவாமின்னு எனக்கு குரு இருந்தார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, துளசி செடியை பார்த்தாருன்னா அந்த நுனியில பூ வரும் இல்லையா, அதை கிள்ளி விட்டுருவாரு. ஏன்னா அந்த பூவை நீங்க கிள்ளி விடலைன்னா அந்த பூ அப்படியே முற்றி போய் அதோட அதனுடைய வளர்ச்சி நின்றும். அதை கிள்ளி விட்டீங்கன்னா அப்புறம் கிளை அடிச்சு புது கிளைகள் வரும், நிறைய புது திளிர்கள் வரும், துளசி நல்லா வரும். இதெல்லாம் சில விவசாய நுணுக்கங்கள். இந்த மாதிரி நுணுக்கங்களை எல்லாம் நந்தவனத்துல அதிகமா பூ வர வைக்கிறது எப்படி, செடிகளை பராமரிக்கிறது எப்படி, ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு எவ்வளவு இடைவெளி விடணும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கத்துக் கொடுக்கிறது. பூ பறிக்கிறது எப்படி, பூவை கெட்டுறது எப்படி, விதவிதமான மாலைகள் ஆக்குறது எப்படி, இந்த மாதிரி ராத்திரியும் பகலும் யார் யாரு திருக்கோவில் தொண்டர்களோ அவர்களுக்கு வேலை கொடுக்கறது, வேலை வாங்குறது, அவங்களுக்கு வேலையை கத்துக் கொடுக்கறது. இத மாதிரி கோவில்ல விளக்கு போடுறவங்க இருப்பாங்க, திருமுறைகள் எழுதக்கூடியவங்க இருப்பாங்க, அதை ஓதக்கூடியவங்க இருப்பாங்க. இப்படி பல விதமான தொண்டர்கள் ஒரு கோவில்ல இருப்பாங்க. இவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன விதத்துல உதவி பண்ணலாம், தொண்டு பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி வாழ்ந்தவர். அப்ப அதனால எப்பவுமே இவரை சுத்தி அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். ஐயா என்ன செய்யட்டும், ஐயா எப்படி செய்யட்டும் அப்படி இவர்கிட்ட கேட்பாங்க, இவர்கிட்ட கேட்டு செய்வாங்க. அதனால இவர் வந்து சிவகணங்களுடைய ஒரு நாதன் மாதிரி தான் தோற்றமளிப்பார். இப்படி இருந்த இவருக்கு திருஞான சம்பந்த சுவாமிகள் காலத்துல பிறந்தவர் இல்லையா, அதனால அவர்கிட்ட பெரிய பக்தி, அவருக்கு தொண்டு செய்து வந்தார். இப்படி சிவபெருமானுக்கு தொண்டராகவும் சிவபெருமானுடைய தொண்டர் திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு தொண்டராகவும் வாழ்ந்து சிவனுடைய அருளால கைலாய பதவியை அடைந்தார் இந்த கணநாத நாயனார். இனி நம்ம கிட்டத்தட்ட தொகையடியார் தனியடர் எல்லாரும் சேர்த்து பார்த்தாலும் நாம பாதி கிணறு தாண்டிட்டோம். இன்னைக்கு 38 பேரை பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து நம்ம அடுத்த வகுப்பு புதன்கிழமை பார்க்கலாம். பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர் வானவராணி வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அடங்காமே சூழ்க, வையகமும் துயர்த்தீர்கவே. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.
ஹரி ஓம். எதுவும் கேள்வி ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன்.